ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நயன் விக்கி கல்யாணத்தில் யாரெல்லாம் வந்து செலிப்ரிட்டிஸ் வந்து அட்டன் பண்ணாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிறையா பிரபலங்கள் வந்தாங்க, பாலிவுட்லேருந்து காலிவுட் வரைக்கும் எல்லாருமேனு சொல்லணும். அதில் முதல்ல வந்தது நம்ம தலைவரை தான் சொல்லணும். நம்ம சூப்பர் ஸ்டாரு, லேடி சூப்பர் ஸ்டாரை வாழ்த்துறதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரே வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். ப்ளஸ் தாலி அவர் தான் எடுத்து கொடுத்தாருன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாலிவுட் சூப்பர் ஸ்டார் நம்ம எஸ்ஆர்கே ஷாருக் கான் தான் வந்தார். செம்ம கெத்தாக செம்ம ஹேண்ட்ஸமாக மாசாக வந்தார்னு சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம போனி கபூர் டைரக்டர், அவர் வந்து மறைந்த ஸ்ரீதேவி மேமோட ஹஸ்பண்டு, அவர் வந்திருந்தார். அடுத்தது நம்ம ஜிவிஎம் கௌதம் வாசுதேவ் மேனன் கேட்கவே வேணாம், ஏன்னா அவர் தான் இவங்க கல்யாண வீடியோ ஷூட் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் கொடுக்க போகிறாரு 20 கோடிக்கு. அது வேறு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டைரக்டர் அட்லி, அவர் தான் வந்து நம்ம பாலிவுட் சூப்பர் ஸ்டாரே கூட்டிகிட்டு வந்தார். அப்புறம் நம்ம டிடி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அஜித் சார் ஃபேமிலி வந்து இறங்கிட்டாங்க. ஒரு பெரிய கார் வந்தது, கேரவன் அளவுக்கு. யார்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி பரபரப்பாக பார்க்கும்போது செம்ம கூலாக கெத்தாக ஷாலினி மேம் ஃபஸ்ட்டு இறங்கினாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க டாட்டர் அனுஷ்கா அவங்களும் இறங்கினாங்க. அப்புறம் அவங்களோட தங்கச்சி ஷாமிலியும் வந்தாங்க. ஷாமிலியும் செம்ம க்யூட்டாக அழகாக இருந்தாங்கன்னு சொல்லணும். ஆனால் அஜித் சார் அதில் இல்லை, பட் ஆனால் இவங்கெல்லாம் இருந்ததை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது விஜய் சேதுபதி, அது கேட்கவே வேணாம், ஏன்னா ரொம்ப ஃபேவரட் நயன்தாராக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் இவர். அடுத்தது நம்ம அனிருத்து, கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர மாதிரி செம்ம கெத்தாக வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வயசானவங்க வந்திருக்காங்களே அந்த கேபிள் கார்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ராஜா இருக்கார் இல்லையா, ஜெயம் ரவியோட அப்பா அம்மா, அப்புறம் ஜெயம் ராஜாவும் வந்தார். ஜெயம் ரவியை காணும், பட் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் பிரீதாவும் அவரோட ஹஸ்பண்ட் டைரக்டர் ஹரியும் வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சரத்குமார் சார் அதே மாதிரி கெத்தாக வந்தார். ஐயா படத்தில் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க இல்லையா. அப்புறம் மணிரத்னம் சார் வந்தார், டைரக்டர் ஏஸ் டைரக்டர் கேட்கவே வேணாம். வந்த எல்லாருக்கும் ஒரு தேங்க்யூ கிஃப்ட் அழகாக கொடுத்தாங்க. அதே மாதிரி வாட்டர் பாட்டிலில் அவங்க ரவுடி பிக்சர்ஸை போட்டு தான் கொடுத்தாங்க.